ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவினியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போம் காப்போம். வணக்கம். நாம் இந்த பதிவில் நாடி சுத்தி மூச்சு பயிற்சியின் முத்தான பலன்களை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். முதலில் நாடி சுத்தி என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். நாடி சுத்தி என்பது ஒரு வகையான மூச்சடக்கம் இல்லாத மூச்சு பயிற்சி. இதில் மொத்தம் 3 நிலைகள் உள்ளன. அவற்றை ஒவ்வொன்றாக நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலில் ஏதாவது ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளவும். பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். பத்மாசனம் போட முடியாதவர்கள் அர்த்த பத்மாசனம், ஒரு காலை மட்டும் மடித்து அமர்ந்து கொள்ளலாம். அல்லது இது இரண்டையும் செய்ய முடியாதவர்கள் வெறுமனே சமணமிட்டு அமர்ந்து கொள்ளலாம், அதாவது சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். முதுகெலும்பும் கழுத்தெலும்பும் நேராக இருக்க வேண்டும். உங்கள் கைகள் இரண்டையும் சென் முத்திரையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது உங்களுடைய ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலின் நுனியையும் இணைத்து மற்ற 3 விரல்களை நேராக வைத்துக்கொண்டு உங்கள் தொடை மீது இது போன்று வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது தலை முதல் பாதம் வரை அதன் வெளிப்புற தசைகளில் உள்ள இறுக்கங்களை நிதானமாக கண்களை மூடி தளர்த்தவும். முதலில் தலைப்பகுதி, அதன் வெளிப்புற தசைகள், அதில் உள்ள இறுக்கங்களை நிதானமாக தளர்த்தவும். உங்களுடைய எண்ணோட்டத்தை அந்த பகுதிக்கு கொண்டு சென்று அந்த பகுதியில் உள்ள இறுக்கங்களை நிதானமாக தளர்த்தவும். அடுத்து கழுத்து பகுதி, தோள்பட்டை, அதன் வெளிப்புற தசைகளை நிதானமாக தளர்த்தவும். வலது கை, இடது கை, அதன் வெளிப்புற தசைகளை நிதானமாக தளர்த்தவும். முதுகு பகுதி நிதானமாக தளர்த்தவும். மார்பு பகுதி, அதன் வெளிப்புற தசைகளை நிதானமாக தளர்த்தவும். வயிற்று பகுதி, ஒவ்வொரு பகுதிக்கும் உங்களுடைய எண்ணோட்டத்தை நிதானமாக கொண்டு சென்று அதில் உள்ள இறுக்கங்களை நிதானமாக தளர்த்தவும். இடுப்பு பகுதி, வலது தொடை, இடது தொடை, அதில் உள்ள இறுக்கங்கள் அனைத்து பூமிக்கு சென்று விட்டதாக எண்ணி நிதானமாக தளர்த்தவும். வலது கால், இடது கால். இப்பொழுது இருமுறை நன்றாக ஆழமாக மூச்சை இழுத்து நிதானமாக வெளியிடவும். இப்பொழுது நாடி சுத்தியின் முதல் நிலையை பார்ப்போம். உங்கள் வலது கை பெருவிரலால் வலது நாசியை அடைக்க வேண்டும். இடது நாசி வழியாக நிதானமாக ஆழமாக மூச்சை இழுக்க வேண்டும். இழுத்துவிட்டு இடது நாசி வழியாகவே வெளியிட வேண்டும். மிக மிக நிதானமாக வெளியிட வேண்டும். இடது நாசி வழியாகவே மூச்சை இழுக்க வேண்டும். இடது நாசி வழியாகவே மூச்சை வெளியிட வேண்டும். இது போன்று ஒரு 5 to 10 முறை செய்து கொள்ளலாம். இப்பொழுது உங்களுடைய வலது கை மோதிர விரலால் இடது நாசியை அடைத்து வலது நாசி வழியாக இழுத்து வலது நாசி வழியாகவே வெளியிட வேண்டும். இந்த சுற்றில் வலது நாசி வழியாக இழுக்கின்றோம், வலது நாசி வழியாகவே வெளியிடுகின்றோம். இது போன்று ஒரு 5 to 10 முறை செய்து கொள்ளலாம். செய்துவிட்டு இரு நாசி வழியாக ஆழமாக மூச்சை இழுத்து நிதானமாக வெளியிட வேண்டும். ஒரு 2 to 3 முறை செய்து கொள்ளலாம். இப்பொழுது 2ஆம் நிலை நாடி சுத்தியை பார்ப்போம். உங்கள் வலது கை பெருவிரலால் வலது நாசியை அடைக்க வேண்டும். இடது நாசி வழியாக ஆழமாக இழுக்க வேண்டும். பின்பு இடது நாசியை மோதிர விரலால் அடைத்து வலது நாசி வழியாக வெளியிட வேண்டும். நிதானமாக வெளியிட வேண்டும். இடது நாசி வழியாக மூச்சை இழுக்கின்றோம், வலது நாசி வழியாக வெளியிடுகின்றோம். இது போன்று ஒரு 5 to 10 முறை செய்து கொள்ளலாம். மீண்டும்
உங்களுடைய வலது கை மோதிர விரலால் இடது நாசியை அடைத்து வலது நாசி வழியாக மூச்சை நிதானமாக இழுக்கவும். பின்பு வலது நாசியை கட்டை விரலால் அடைத்து இடது நாசி வழியாக நிதானமாக வெளியிடவும். இந்த சுற்றில் வலது நாசி வழியாக இழுக்கின்றோம். பின்பு வலது நாசியை கட்டை விரலால் அடைத்து இடது நாசி வழியாக மிக பொறுமையாக நிதானமாக வெளியிடுகின்றோம். இது போன்று ஒரு 5 to 10 முறை செய்து கொள்ளலாம். செய்துவிட்டு இரு நாசி வழியாக ஆழமாக மூச்சை இழுத்து நிதானமாக வெளியிட வேண்டும். இது 2ஆம் நாடி சுத்தி. இப்பொழுது 3ஆம் நிலை நாடி சுத்தியை பற்றி பார்ப்போம். 3ஆம் நிலை நாடி சுத்தி சுழற்சி முறையில் செய்யவிருக்கின்றோம். அதை பற்றி பார்ப்போம். மீண்டும் உங்களுடைய வலது கை பெருவிரலால் வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக மூச்சை இழுக்கின்றோம். இடது நாசியை மோதிர விரலால் அடைத்து வலது நாசி வழியாக வெளியிடுகின்றோம். மீண்டும் வலது நாசி வழியாகவே மூச்சை இழுக்கின்றோம். இடது நாசி வழியாக வெளியிடுகின்றோம். மீண்டும் இடது நாசி வழியாக இழுக்கின்றோம். இடது நாசியை மோதிர விரலால் அடைத்து வலது நாசி வழியாக வெளியிடுகின்றோம். நிதானமாக வெளியிட வேண்டும். மீண்டும் வலது நாசி வழியாக இழுக்கின்றோம். வலது நாசியை பெருவிரலால் அடைத்து இடது நாசி வழியாக வெளியிடுகின்றோம். இது போன்று ஒரு 5 to 10 முறை செய்து கொள்ளலாம். இப்பொழுது நாடி சுத்தியின் 3 நிலைகளை நாம் பார்த்துவிட்டோம். அடுத்து இந்த நாடி சுத்தியினால் உடலுக்கு என்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் நம் உடம்பில் உள்ள 72,000 நாடி நரம்புகளை சுத்தம் செய்கின்றது. அடுத்து நம் உடம்பில் எந்த சக்தி ஓட்டப்பாதையில் சமநிலை மாறுபட்டு சீர்கெட்டுள்ளதோ அந்த இடத்திற்கு பிராணசக்தி கிடைக்க செய்கின்றது. ஒற்றை தலைவலி, சைனஸ் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக நீங்கும். சளி பிடிப்பது நீங்கும். மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை இருந்தாலும் நீங்கும். பசி நன்றாக இருக்கும். நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் திகழலாம். உங்கள் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைக்க செய்கின்றது. இதுபோன்று இன்னும் ஏராளமான நன்மைகள் இந்த நாடி சுத்தியினால் ஏற்படுகின்றது. அடுத்து மன ரீதியான நன்மைகள் என்ன என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். பொதுவாகவே நம் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் இயற்கையாகவே எந்த ஒரு வெளிப்புற தூண்டுதல் இல்லாமல் இயங்கி வருகின்றது. உதாரணத்திற்கு நம் இருதயம் நம்மை கேட்டு இயங்குவதில்லை. நம் விடும் மூச்சும் நம்மை கேட்டு உச்சென்று வெளிவருவதில்லை. அதுபோன்றே மற்ற உறுப்புகள் அனைத்தும் இயற்கையாகவே இயங்கி வருகின்றது. ஆனால் இதற்கு மூச்சு மட்டும் விதிவிலக்கு. மூச்சை நம் ஆழமாக சுவாசித்து நிதானமாக வெளியிடும் பொழுதே அதை ஆழ்மனம் ஏற்றுக்கொள்கிறது. அதாவது ஆழ்மனம் செய்யக்கூடிய வேலையை வெளிமனம் செய்கின்றது. அதை ஆழ்மனம் ஏற்றுக்கொள்கிறது. இதன் காரணமாக ஆழ்மனதிற்கும் வெளிமனதிற்கும் உள்ள நேரடி தொடர்பு வலுப்படுகின்றது. அதன் தொலைவும் குறைகின்றது. இதன் காரணமாக ஆழ்மனம் நம் வெளிமனம் செய்யக்கூடிய வேலையை, அதாவது நம் பிரச்சனை, சிக்கல், சவால்கள் இவை அனைத்தையும் அது தன்னுடைய வேலையாக கருதி செய்ய ஆரம்பித்து வெற்றியடைய செய்கின்றது. ஏனென்றால் ஆழ்மனதில் தான் மிக மிக அற்புதமான சக்திகள் உறங்கிக் கொண்டு இருக்கின்றது. அந்த சக்திகள் நமக்காக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டால் நம் வாழ்க்கையில் அனைத்து பகுதிகளையும் நாம் மிக சுலபமாக வென்றுவிடலாம். இந்த மனதின் செயல்பாடை குறித்து டேல் கார்னகி என்ற மிகப்பெரிய எழுத்தாளர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், அவர் மனித குலத்திற்கு மூடி மறைக்காமல் ஒரு விஷயத்தை கூற விரும்புகின்றார். அது என்னவென்றால், யார் ஒருவர் தன் மனதை பக்குவப்படுத்தி வென்று தனக்கு சாதகமாக பயன்படுத்த தெரிந்திருக்கிறாரோ அவருக்குத்தான் இந்த உலகத்தில் உள்ள சகல வசதிகளும் கிடைக்கும் என்றார். அதாவது அவர் விரும்பிய வாழ்க்கை, சொத்து, சுகம், பதவி
அனைத்தும் அடங்கும். மேலும் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவருக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருந்தன. இருந்தபோதிலும் அவர் தன் மனதை வென்று பக்குவப்படுத்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்தியதால் அவர் வாழ்க்கையில் மிக மிக உயரத்தை அடைந்ததாக குறிப்பிடுகின்றார். ஆகவே நாடி சுத்தி நம் உடலுக்கு மட்டும் நன்மையை செய்யவில்லை, நம் மனதிற்கும் செய்கின்றது, அதன் மூலமாக நம் வாழ்க்கைக்கும் செய்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இன்று விடைபெறுகின்றேன். நான் உங்கள் வடிவேல் சுந்தர், யோகா மற்றும் பிராணாயாம சக்ரா மெடிடேஷன் ஆசிரியர். நன்றி, வணக்கம்.